சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை இணைந்து முன்னெடுக்கும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு திட்டம் தென் மாகாணத்தில் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய தென் மாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் பொதுப்பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம் எனும் துணைப்பொருளின் கீழ் எமது குழுவினர் வீடுகள் தோறும் சென்று விழிப்புணர்வை வழங்கினர். இந்த விழிப்புணர்வு திட்டத்திற்கு போலீசாரும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர். போதைப் பொருளை பயன்படுத்துவோர் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. காலி மாவட்டத்தில் கலேகான தடல்ல ஆகிய பகுதிகளிலும் மாத்தரையில் மிரிச கமுருகமோ ஆகிய பகுதிகளிலும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. போதைப்பொருள் விழிப்புணர்வு தொடர்பில் நாம் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக தொடர்ந்தும் ஹெரோயின் பயன்படுத்தி வந்த இந்த இளைஞன் இதன் பின்னர் தான் அந்த பழக்கத்திலிருந்து விடுவதாக உறுதியளித்தார். அவருக்கான புனர்வாழ்வு உள்ளிட்ட சேவைகளை அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை வழங்கியது. இதேவேளை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தங்காலை கடற்கரை பகுதி அம்பலந்தோட்டை ஆகிய பகுதிகளில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு திட்டம் கடந்த மாதம் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. போதைப் பொருள் பாவனையால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்து மக்களை தெளிவுபடுத்தும் இந்த திட்டத்தின் 3வது கட்டம் மத்திய மாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் இடம்பெறவுள்ளது.